ஹாய் காய்ஸ். என்னோட சேனல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேச போகிறோம். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கும். அதையே யோசிச்சு 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 அதுக்குள்ளேயே போய் தங்களை தாங்களே அழிச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். ஆனால் உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனையோ, இல்லை ஃபிசிக்கல் பிரச்சனையோ, இல்லை ஹஸ்பண்டோட பிரச்சனையோ, இல்லை லவ்வரோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, யாராக இருந்தாலும் சரி, யார் கூடயாச்சும் ஏதோ ஒரு பிரச்சனையோன்னு வைங்களேன், அவங்க ரொம்பவே மனசால உடைஞ்சிருவாங்க. உண்மையிலேயே அவங்க மேலே எவ்வளவோ அன்பு வச்சிருக்கிறாங்களோ, அவங்க வந்து நிஜமாவே உடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கலாம், இல்லை மாசம் எடுக்கலாம், ஏன் வருஷம் கூட எடுக்கலாம். அது மீண்டு வந்துட்டாங்கன்னு வையுங்களேன், அவங்க தாங்க உலகத்தை ஜெயிக்க போறாங்க. இது உண்மை. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க எப்பவுமே வெளியில வந்துடலாம்ன்றதை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நீங்க செய்துட்டே இருங்க. தேங்க்யூ.